வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செட்லர் சீரீஸில் ரெண்டு முக்கியமான டாபிக், ரொம்ப முக்கியமான டாபிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன், 16th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆஃப் பட்ஜெட் ஃபினான்சிங். உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செட்லர் சீரீஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். இதில் 200 டாபிக் கிட்ட நம்ம கவர் பண்ண போகிறோம். இது உங்கள் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள். கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி இப்போ ரிவிஷன் டைம், நமக்கு ஒரு 50 நாள் கிட்ட இருக்க எக்ஸாமுக்கு. இப்போ நம்ம ரிவிஷன் பண்ணணும். நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது சேலஞ்ச் இருக்குன்னா, எக்கனாமி, என்வாயன்மெண்ட் அண்ட் ஜியாகிரஃபி, இந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம ஒரு குயிக் ரிவிஷன் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்கோம். 15 ஹவர்ஸில் நீங்கள் ஒரு 3 நாளில் நீங்கள் 3 சப்ஜெக்ட்டுமே ரிவைஸ் பண்ணிடலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 15 ஹவர்ஸ் வீடியோ கொடுத்துருக்கோம். அதில் நம்மளுக்கு எல்லா எசென்ஷியல் டாபிக்ஸுமே குயிக்காக நம்ம ரிவைஸ் பண்ணிவிடுவோம். இந்த கோர்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நம்மளுடைய வெப்சைட் www.simplycurrentaffairs.comல ஹோம் பேஜில் கோர்சஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய பெய்ட் கோர்சஸ் அஸ் வெல் அஸ் அதர் ஃப்ரீ இனிஷியேட்டிவ்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்கள் அங்கே ப்ரௌசரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ரைட், 16th ஃபினான்ஸ் கமிஷன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுப்போம். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நிறைய டேக்ஸ் ரெவென்யூ கிடைக்குதுங்க. இப்போ நீங்கள் டைரக்ட் டேக்ஸ் எடுத்துக்கோங்களேன், எல்லா டைரக்ட் டேக்ஸுமே அவங்களுக்கு தான் போகும். நீங்கள் இன்கம் டேக்ஸ் எடுத்துக்கோங்க, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். நீங்கள் கார்ப்பரேட் டேக்ஸ் எடுத்துக்கோங்க, அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். நீங்கள் மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ்னு இருக்குது, அதுவாக இருக்கட்டும், கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸாக இருக்கட்டும். ஸோ ஏன் தனித்தனியாக எழுதிக்கிட்டு எல்லா டைரக்ட் டேக்ஸுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். சரி, இன்டைரக்ட் டேக்ஸ் சார், ஒட்டுமொத்த கஸ்டம்ஸ் டியூட்டியுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். கிட்டத்தட்ட 50% ஆஃப் ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 17 இன்டைரக்ட் டேக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இந்த 50% ஆஃப் ஜிஎஸ்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஸோ நமக்கு ஈஸியாக தெரியுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நிறைய டேக்ஸ் ரெவென்யூ போகுதுன்ட்டுன்னு. ஸோ இந்த டேக்ஸ் ரெவென்யூலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்து அங்கே இருக்கிற மக்களும் அங்கே இருக்கிற பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் தான் பே பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கிற அந்த டேக்ஸ் ரெவென்யூலேருந்து ஒரு பகுதி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கணும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ, ஒரு 100 ரூபா வருதுன்னு வைங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 100 ரூபா வருதுன்னு நம்ம வைப்போம் ஒரு பேச்சுக்கு. அதில் எவ்வளோ வந்தாலுமே அதில் ஒரு பகுதி நம்ம ஒரு 41% இப்போதைக்கு ஒரு புரிதலுக்கு வச்சுக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம பிரித்து கொடுக்கணும். 41% 41 ரூபா இந்த எக்ஸாம்பிளில். இப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வர பணத்திலிருந்து ஒரு பகுதியை ஸ்டேட்டுக்கு நம்ம பிரித்து கொடுக்குறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் வெர்டிக்கல் டெவல்யூஷன். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த 41% வந்திருக்கு. ஆனால் அது எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுப்பாங்க, அன்றைக்கி ஒரே மாதிரி பிரித்து கொடுப்பாங்களா என்ன? இப்போது நீங்கள் பீகாருக்கு, தமிழ்நாட்டுக்கு, கேரளாவுக்கு, இவங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரிலாம் தெரியாது. இந்த 41 டிவைடட் பை ஆல் ஸ்டேட்ஸ்லாம் கிடையாது. பீகாருக்கு ஒரு மாதிரியான அமௌண்ட் கொடுக்கப்படும், தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதிரியான ஷேர் கொடுக்கப்படும், கேரளாவுக்கு ஒரு மாதிரியான ஷேர் கொடுக்கப்படும். ஸோ இது ஹாரிசாண்டலாகவும் பிரிப்பாங்க. இந்த ஒட்டுமொத்த 41% வருது இல்லையா, அதை ஹாரிசாண்டலும் பிரிப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஹாரிசாண்டல் டெவல்யூஷன். சரி சார், இது யார் சார் முடிவு பண்ணுவா? இந்த வெர்டிக்கல் டெவல்யூஷன் எவ்வளோ இருக்கணும், இந்த ஹாரிசாண்டல் டெவல்யூஷன் எவ்வளோ இருக்கணும்? ஸோ இது எவ்வளோ இருக்கணுங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காகவே நம்மக்கிட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி இருக்குது. அவங்க பேர் தான் ஃபினான்ஸ் கமிஷன். இந்த ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஆர்டிக்கல் 280 மூலயமா எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இந்த ஆர்டிக்கல் 280 என்ன சொல்லுதுன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ் இல்லாட்டி அதுக்கும் முன்னராக கூட அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஸ் கமிஷனை கான்ஸ்டிடியூட் பண்ணணும். அந்த ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய 16th ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்திங்கன்னா 2023 அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணினாங்க. சரிங்களா? இப்போ அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க 2026 இருந்து 2031 இந்த 5 வருஷத்தில் நம்ம எப்படி வெர்டிக்கல் டெவல்யூஷனும் ஹாரிசான்டல் டெவல்யூஷனும் பண்ணணும்னு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் 14th ஃபினான்ஸ் கமிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவங்க அதை எப்போ செட்டப் பண்ணாங்கன்னா 2013 செட்டப் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு 2015 2020 வரைக்கும் அந்த 5 வருஷத்துக்கு எப்படி ரெக்கமெண்டேஷன் நடக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷன் இவங்க பார்த்திங்கன்னா 2017 வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இவங்களுடைய உண்மையான டைம் பீரியட் வந்து 2020 2025 வரைக்கும் தான், அப்படி தான் இருந்தது. ஆனால் கோவிட் வந்ததுனால 2020-21 ஒரு ரெக்கமெண்டேஷன் தனியாகவும் 2021-26 இதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷனாகவும் கொடுத்துட்டாங்க. அதனால தான் நம்ம அடுத்த டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 26 ஆரம்பிக்குது. ரைட்? முதல்ல பார்த்திங்கன்னா 1952 பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஸ் கமிஷனை வந்து முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணினாங்க. ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய மெயின் ரெக்கமெண்டேஷனே இந்த வெர்டிக்கல் டெவல்யூஷன், அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாரிசான்டல் டெவல்யூஷன். ரைட்? இப்போது இந்த வெர்டிக்கல் ஹாரிசான்டல் டெவல்யூஷன் இல்லாமல் ஃபினான்ஸ் கமிஷன் வேறு சில ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வெர்டிக்கல் டெவல்யூஷன். ரெண்டாவது ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா ஹாரிசான்டல் டெவல்யூஷன். மூணாவது பார்த்திங்கன்னா கிராண்ட்ஸ். மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு கிராண்ட்ஸ் கொடுப்பாங்க. கிராண்ட்ஸ் அண்ட் எய்டும்பாங்க. என்ன மாதிரி கிராண்ட்ஸ் தரணும், எவ்வளவு கிராண்ட்ஸ் தரணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபினான்ஸ் கமிஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அர்பன் லோக்கல் பாடிஸ், ரூரல் லோக்கல் பாடிஸ் பஞ்சாயத்து இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கலாம், பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரூரல் லோக்கல் பாடிஸ், ரூரல் தான் பஞ்சாயத்து, அர்பன் லோக்கல் பாடிஸ் முனிசிபாலிட்டியாக இருக்கலாம், கார்பரேஷன்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லோக்கல் பாடிஸ் அவங்களுக்கு ரிசோர்ஸஸ் அதிகப்படுத்தணும். எப்படி அதிகப்படுத்தலாம்? மத்திய அரசாங்கத்திலிருந்து நீங்கள் இவ்வளோ பணத்தை ஒதுக்குங்கன்னு ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க. ஸ்டேட்டில் இருக்கிற லோக்கல் பாடிஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இவ்வளோ பணத்தை அலோகேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரிசோர்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணால் அவங்க மூலயமா பஞ்சாயத்து இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் முனிசிபாலிட்டிக்கும் வந்துட்டு பணம் போகும். புரியுதுங்களா? ஸோ எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஃபினான்சஸை இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய கன்சாலிடேட்டட் ஃபண்ட் இருக்கும், அதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதை பற்றின ரெக்கமெண்டேஷனும் கொடுப்பாங்க. அது இல்லாமல் ஏதாவது பிரசிடென்ட் வேறு ஏதாவது விஷயத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையும் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய காம்போசிஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க. அந்த சேர்பர்சனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த சேர்பர்சன் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பப்ளிக் அஃபேர்ஸில் ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கணும். மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க ஒரு ஹைகோர்ட்டில் ஜட்ஜ் ஆகிறதுக்கு தகுதி படைச்சவங்களாக இருக்கணும், இல்லாட்டி எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஸ், பப்ளிக் அஃபேர்ஸில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க தான் அந்த ஃபினான்ஸ் கமிஷன் மெம்பர்ஸ். மொத்தமாக 5 பேர் இருப்பாங்க. ரைட்டுங்களா? இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்திங்கன்னா அவங்க நவம்பர் மாதம் வந்துட்டு அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனை பிரசிடெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணாங்க. February மாதம் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு இந்த ரெக்கமெண்டேஷனை லோக்சபாவில் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷன் அவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதுதான் நான் டிஸ்கஸ் பண்ண ஃபினான்ஸ் கமிஷன் என்ன, இது வரைக்கும் அவங்க ஃபங்க்ஷன்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டோம். 16th ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ டாக்டர் அரவிந்த் பனகரியா அவர் தான் நிதி ஆயோக்குடைய ஃபார்மர் வைஸ் சேர்மனாக இருந்தார் இல்லையா, அவர் தான் 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சனும் கூட. ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கீ ரெக்கமெண்டேஷன் வெர்டிக்கல் டெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா 41% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இங்கன்னா, இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அவங்களுக்கு வர ரெவென்யூவில் ஒரு 41% ஸ்டேட்ஸ்க்கு கொடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 15th ஃபினான்ஸ் கமிஷன் கூட பார்த்தீங்கன்னா அதே 41% தான் சொல்லியிருந்தாங்க. 14th ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா 42% சொல்லியிருந்தாங்க. ஏன் சார் இங்கே குறைச்சிருக்காங்க? அது எதுக்கு காரணம்னா, இந்த கேப்பில் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டாக இல்லாமல் யூனியன் பிரதேசமாக மாறிடுச்சு இல்லையா.
ஸோ அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தானே செலவு ஜாஸ்தி அந்த யூனியன் டெரிட்டரியை பார்த்துக்கிறதுக்காக, அதுக்காக ஒரு 1% கம்மி பண்ணினாங்க. இதில் என்னென்னா 13th ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஜம்ப்பு. அவங்க 32% தான் ஷேர் பண்ணோம்னாங்க, அங்கேருந்து 42 ஆச்சு, அப்புறம் 41லேயே இப்போவுமே நிற்கிது. இது வந்துட்டு வெர்டிக்கல் டெவல்யூஷன். ஹாரிசான்டல் டெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 க்ரைட்டீரியா வச்சு டிஃபைன் பண்ணுறாங்க. 15th ஃபினான்ஸ் கமிஷன் அவங்க வேறு மாதிரி க்ரைட்டீரியா வச்சுருந்தாங்க. அங்கேருந்து சில சேஞ்சஸ், நிறையா சேஞ்சுன்னு இல்லை, சில சேஞ்சை 16th ஃபினான்ஸ் கமிஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதில் கண்டிஷன் 16th ஃபினான்ஸ் கமிஷன் மட்டுமே பார்ப்போம். கண்டிஷன் பாருங்கள், பெர் கேபிட்டா ஜிஎஸ்டிபி டிஸ்டன்ஸ். பெர் கேபிட்டா ஜிஎஸ்டிபி டிஸ்டன்ஸ். ஜிஎஸ்டிபிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஒரு ஸ்டேட்டோடைய இன்கம், நாட்டினுடைய இன்கம்மை ஜிடிபிம்போம், ஸ்டேட்டோடைய இன்கம்மை ஜிஎஸ்டிபி, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்லுவோம். பெர் கேபிட்டா ஜிஎஸ்டிபிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு ஸ்டேட், நீங்கள் தமிழ்நாடு எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அங்கே வந்துட்டு டோட்டல் ஜிஎஸ்டிபி டிவைடட் பை அவங்களுடைய பாப்புலேஷன், ஜனத்தொகை. இப்போ நான் அசியூம் பண்ணுறேன், தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அங்கே ஒரு 100 பேர் இருக்காங்க மக்கள் தொகைன்னு வச்சுக்கலாமே, அப்போது ஒருத்தருக்கு 10 ரூபாய் கிடைக்கும். இதுதான் பெர் கேபிட்டா ஜிஎஸ்டிபி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு டாப் த்ரீ ஸ்டேட்ஸுங்க. எதை பேஸ் பண்ணி? இந்த பெர் கேபிட்டா ஜிஎஸ்டிபி பேஸ் பண்ணி ஒரு டாப் 3 ஸ்டேட்ஸ் எடுத்துப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொன்னேன், தமிழ்நாடு நான் என்ன சொன்னேன், அங்கே வந்துட்டு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா இங்கே வந்து 10 ரூபாய் ஒருத்தருக்கு. நான் அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட் எடுத்துக்கிறேன், மகாராஷ்டிரா எடுத்துக்கிறேன். அவங்க வந்துட்டு லெட்டஸே ஒரு பேச்சுக்கு தானே நம்ம கொடுக்குறோம், ஒரு 1200 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஊர்லேயுமே 100 பேர் தான் வச்சுக்கோங்களேன், அப்படின்னா ஒருத்தருக்கு 12 ரூபாய். அதே மாதிரி நம்ம இன்னொரு ஸ்டேட் நம்ம எடுத்துக்கலாம், நம்ம வந்துட்டு கர்நாடகா எடுத்துக்கலாம். அங்கே வந்துட்டு 1400 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அதே 100 பேர் தான் வச்சுப்போம், அப்படின்னா ஒருத்தருக்கு 14 ரூபாய். இவங்க தான் டாப் 3 ஸ்டேட்ஸ்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த டாப் 3 ஸ்டேட்ஸ்னுடைய ஆவரேஜ் என்ன? ஒன்று 10, இன்னொன்று 12, இன்னொன்று 14. அப்போ ஆவரேஜ்னு நம்ம எடுத்தால் 12 தான். இந்த 12 தான் பெர் கேபிட்டா ஜிஎஸ்டிபியோடைய ஆவரேஜ், டாப் 3 ஸ்டேட்ஸுடைய ஆவரேஜ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு ஸ்டேட், நம்ம பீகார் எடுத்துக்கலாம் ஒரு பேச்சுக்கு. பீகாரில் பார்த்திங்கன்னா நம்ம ஜனத்தொகை வந்துட்டு அங்கே சம்பாதிக்கிறது 1000னே வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு, ஆனால் ஜனத்தொகை 200 பேர்னு வைங்களேன். அப்போ என்ன ஆகும், அங்கே வந்துட்டு உங்களுக்கு பீகாரோடைய பெர் கேபிட்டா ஜிஎஸ்டிவி பார்த்திங்கன்னா 5 ஆகிடுது, ரைட்? அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒடிஷா எடுத்துக்கோங்க ஒரு பேச்சுக்கு, நீங்கள் ஒடிஷா எடுத்துக்கோங்க, அங்கே வந்துட்டு 1000 ரூபாய் 1000 சம்பாதிக்கிறாங்கன்னே வச்சுக்கலாம், இல்லை 800 வச்சுக்கலாம், ஒரு பேச்சு மாற்றிடலாம், 800 சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. அவங்களுடைய ஜனத்தொகை வந்துட்டு 200ன்னு வைங்க, அப்படின்னா இங்கே 4 ரூபாய் ஆகிடும். இப்போ இங்கேருந்து டிஸ்டன்ஸ் போடுங்க, 5லேருந்து 12க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், 4லேருந்து 12க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், 5லேருந்து 12க்கு டிஸ்டன்ஸ் 7, 4லேருந்து 12க்கு டிஸ்டன்ஸ் 8. எங்கே டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், அங்கே அதிகமான ஷேர். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த கேல்குலேஷன்லாம் விட்டு சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு பெர் கேபிட்டா ஜிஎஸ்டிபியில் டாப்பில் இருக்கிற ஸ்டேட்டு, அங்கேருந்து மற்றவங்க கம்பேர் பண்ணட்டும், மற்றவங்க எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, எவ்வளோ கிட்டக்க இருக்காங்க. சில ஸ்டேட் பார்த்திங்கன்னா ரொம்ப பின்தங்கி இருக்கும், சில ஸ்டேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிட்டக்க இருக்கும், சில ரொம்ப கிட்டக்க இருக்கும். ரொம்ப பின்தங்கிய ஸ்டேட்டுக்கு அதிகமான பணத்தை அலோகேட் பண்ணுங்கள், கொஞ்சம் பின்தங்கிய ஸ்டேட்டுக்கு கம்மியாக அலோகேட் பண்ணுங்கள், ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு கம்மியாக அலோகேட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதுதான் பெர் கேபிட்டா ஜிஎஸ்டிபி டிஸ்டன்ஸ். அடுத்து பாப்புலேஷன், எந்த ஸ்டேட்டில் அதிகமான பாப்புலேஷன் இருக்காங்களோ, ஜனத்தொகை இருக்காங்களோ, அவங்களுக்கு நம்ம அதிகமான ஷேரை கொடுக்கணும். அதே சமயத்தில் ரொம்ப காலமாகவே நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா ஜனத்தொகையை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, குறைக்கணுங்கிறதுக்காக நிறைய நடவடிக்கைகள் எடுத்தாங்க. பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸுங்கிறது நிறைய எடுத்தாங்க. அதில் சதர்ன் ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீரியஸாக எஃபர்ட் எடுத்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணாங்க. சில நார்தர்ன் ஸ்டேட்ஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா அவங்க பாப்புலேஷனை கண்ட்ரோலே பண்ணலை, அங்கே பாப்புலேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதிகமாகிட்டே இருந்தது. இப்போது இங்கே செகண்ட் கண்டிஷன் பாருங்கள், பாப்புலேஷன் அதிகமாக இருந்தால் மோர் ஷேர் அப்படின்னா, இங்கே சதர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கிற தமிழ்நாடாக இருக்கலாம், கேரளாவாக இருக்கலாம், அவங்க எவ்வளோ எஃபர்ட் எடுத்து குறைச்சிருக்காங்க இல்லையா,
அவங்கள டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஆகிடும்ல. எஃபர்ட்டே எடுக்காதவங்களுக்கு நிறைய ரிவார்ட் பண்ணுற மாதிரியும், எஃபர்ட் எடுத்து குறைச்சவங்களுக்கு எந்த ஷேருமே அதிகமாக கொடுக்காத மாதிரி இருந்தால் தப்பாயிடும் இல்லையா? அதனால் அதே சமயத்தில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்காங்க, மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க, அவங்களுக்கான ஒரு ஷேர் கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? ஸோ பாப்புலேஷனும் ஒரு க்ரைட்டீரியா, டெமோக்ராஃபிக் பெர்ஃபார்மன்ஸும் ஒரு க்ரைட்டீரியா. எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்களோ, அதாவது 1971 2001 வரைக்கும் இந்த இடைப்பட்ட பீரியடில் யார் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் டெமோக்ராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷரில் நிறைய நடவடிக்கை எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான ஷேர் தரலாம். அதே மாதிரி ஜாகிரபிக்கல் ஏரியா அதிகமாக இருந்தால் அதிகமான ஷேர், ஃபாரஸ்ட் கவர் அதிகமாக இருந்தால் அதிகமான ஷேர். ஸ்பெசிஃபிக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபாரஸ்ட் கவரில் இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா மொட்டையாக ஃபாரஸ்ட் கவர் சொல்லியிருந்தாங்க. இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாரஸ்ட் கவர்னால் அந்த ஃபாரஸ்ட் கவரில் ஓப்பன் ஃபாரஸ்ட்டுமே நாங்கள் கன்சிடர் பண்ணிப்போம், ஓப்பன் ஃபாரஸ்ட்டுமே நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். பர்டிகுலராக 2015 இருந்து ஒரு 2023 வரைக்கும் இந்த டைம் பீரியடில் எவ்வளோ ஃபாரஸ்ட் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க உங்கள் ஸ்டேட்டில். ஓப்பன் ஃபாரஸ்ட் அப்படின்னா என்னங்க, ஒரு காலி இடம் இருக்குது, அதில் ஒரு 10% கேனோப்பி, ட்ரீ கேனோப்பி, ஒரு ஏக்கர் இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஏக்கரில் ஒரு 10 ஏக்கர் இடம் வச்சுக்கோங்க, ஒரு 10 ஏக்கர் கிரவுண்ட் யோசிச்சு பாருங்கள். அதில் 1 ஏக்கர் அளவுக்கு நம்ம மரங்கள் வளர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுவுமே ஓப்பன் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபாரஸ்ட்டுன்னு நம்ம சொல்லும்போது ரொம்ப ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட் மட்டுமே இமேஜின் பண்ணாமல் ஓப்பன் ஃபாரஸ்ட் ஒரு 10%க்கு மேலே ட்ரீ கேனோப்பி டெவலப் பண்ணியிருந்தாலுமே அது ஒரு ஃபாரஸ்ட் கவர் க்ரோத்துன்னு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. 2015 2023 வரைக்கும் ஃபாரஸ்ட் கவர் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதிகமான ஷேர்ஸை நம்ம அலோகேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன்ஸ் டு ஜிடிபி, நம்ம நாட்டினுடைய ஜிடிபி 100 ரூபான்னு வச்சுப்போமே, ஒரு 100 லட்சம் கோடி வச்சுக்கோங்க ஒரு நாட்டினுடைய ஜிடிபி. இதில் தமிழ்நாடு வந்துட்டு அவங்களுடைய தமிழ்நாடு ஜிடிபி வந்து ஒரு 11 லட்சம் கோடி வைங்க, ஓகே ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம ஒரு 7 லட்சம் கோடி வச்சுக்கலாம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு ஸ்டேட்டு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த இன்கமில் ஒரு 7% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதே மாதிரி நம்ம கர்நாடகா எடுத்துக்கலாம், அவங்களும் ஒரு 7 லட்சம் கோடி வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்களும் ஒரு 7% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. மகாராஷ்டிரா ஒரு 9% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, கேரளா ஒரு 4% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷனுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஷேர் கொடுப்போம், அந்த கான்ட்ரிபியூஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேரையும் மாற்றிக்கலாம். ஸோ இப்படி ஒரு 6 க்ரைட்டீரியா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வெயிட்டேஜ் சரிங்களா. அதில் அதிகமான வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா பெர் கேபிட்டா கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கும், அடுத்து அதிகமானது பாப்புலேஷன், மீதி எல்லாத்துக்கும் 10% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 டாப்பிக்கு தான் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ரைட், இது இல்லாமல் கிராண்ட்ஸ் அண்ட் எய்டு, இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, ரெவென்யூ டெஃபிசிட் கிராண்ட்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ரெவென்யூ டெஃபிசிட்டுங்கிறது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அது ஒரு மாநிலத்தினுடைய ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அந்த மாநிலத்தினுடைய ரெவென்யூ ரெசிப்டை விட அதிகமாக இருக்கிற பட்சத்தில் ரெவென்யூ டெஃபிசிட் வரும். இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த ஹிட்லர் சீரிஸை இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடியே பட்ஜெட் பேசிக்ஸ் அப்படின்னு இந்த ஹிட்லர் சீரீஸ்லேயே நான் நடத்தியிருக்கேன். அதில் ரொம்ப டீட்டெயில்டாக பட்ஜெட்னா என்ன காம்பனண்ட்லாம் இருக்கும், அந்த டிஃப்ரெண்ட் டெஃபிசிட்ஸ்னால் என்னென்ன அக்கௌண்ட்டில் பட்ஜெட் கால்குலேட் பண்ணப்படுறாங்க இப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதெல்லாமும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹிட்லர் சீரீஸ்லேருந்தே உங்களால் நிறைய கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் சால்வ் பண்ணுறதுக்கு முடியும். ரைட், ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸ் எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்குலாம் ரெவென்யூ டெஃபிசிட் இருக்கோ அவங்களுக்கு ஒரு கிராண்ட்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் 16th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லிட்டாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே அவங்க வருமானத்தை ஈட்டுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது, அதனால் நம்ம தனியாக கிராண்ட்ஸ் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி 15th ஃபினான்ஸ் கமிஷன் செக்டார் ஸ்பெசிஃபிக் கிராண்ட்ஸ், ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் கிராண்ட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. செக்டார் ஸ்பெசிஃபிக்ங்கிறது ஹெல்த் செக்டார், அதே மாதிரி எஜுகேஷன் செக்டார். ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்னால் ஒரு ஸ்டேட் அவங்களுக்கு, இப்போ நீங்கள் வந்து பீகாரில் வந்துட்டு அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்பெசிஃபிக்லி கவர்னன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கவர்னன்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக ஒரு காசு தரும். இதெல்லாம் வந்துட்டு ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் கிராண்ட்ஸ். இந்த செக்டார் ஸ்பெசிஃபிக்கும் வேண்டாம், ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்கும் வேண்டாம், ரெவென்யூ டெஃபிசிட் கிராண்ட்ஸும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க 16th ஃபினான்ஸ் கமிஷன். அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்துட்டு லோக்கல் பாடிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7.91 ட்ரில்லியன், கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் கோடி நீங்கள் வந்து ஸ்டேட்ஸுக்கு கொடுங்க. அந்த பணத்தை ஸ்டேட்ஸ் வந்துட்டு
அர்பன் லோக்கல் பாடி ரூரல் லோக்கல் பாடியோட டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். இதில் கிட்டத்தட்ட 60% பார்த்தீங்கன்னா ரூரலுக்கும் 40% அர்பனுக்கும் போகும். அந்த லோக்கல் பாடிஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாட்டர் சானிடேஷன்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபினான்ஸ் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க, அவ்வளோ பணத்தை கொடுங்க ஸ்டேட்ஸுக்கு, அவங்க இந்த அர்பன் அண்ட் ரூரல் லோக்கல் பாடிஸை ஸ்ட்ரென்தன் பண்ண யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸ்பெஷல் இன்ஃப்ரா கிராண்ட்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. எந்தெந்த ஸ்டேட்ஸ் அங்கே இருக்கிற சிட்டிஸில் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட்ஸுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிராண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அர்பனைசேஷன் ப்ரீமியம் கிராண்ட்ஸ் ஒரு ஒன் டைம் கிராண்ட் கொடுக்கலாங்கிறாங்க. அது என்னென்னா, இந்த அர்பன் லோக்கல் பாடிஸ் ஒரு முனிசிபாலிட்டி இருக்குங்க, இது ஒரு முனிசிபாலிட்டிங்க, இது பக்கத்துலேயே குட்டி குட்டி கிராமங்கள் இருக்கும் இல்லையா, அந்த கிராமங்களையுமே நீங்கள் இந்த முனிசிபாலிட்டிக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. அந்த கிராமத்தையுமே நீங்கள் கொண்டு வந்துடுங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற கிராமங்களையுமே அர்பன் லோக்கல் பாடியாக மாற்றி பக்கத்தில் இருக்கிற கிராமத்தையும் டெவலப் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக ஒரு ஒன் டைம் கிராண்ட், அதுதான் அர்பனைசேஷன் ப்ரீமியம் கிராண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் லெவலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிசாஸ்டர் ஃபண்டுன்னு இருக்குது, மிட்டிகேஷன் ஃபண்டுன்னு இருக்குது. ஸோ இந்த டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுக்கும் மிட்டிகேஷன் ஃபண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் கோடி பணத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே ஒரு டிசாஸ்டர் ஃபண்டுன்னு மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு 79,000 கோடி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அது இந்த ஃபண்டில் தூக்கி போடுங்க அப்படின்ட்டுன்னு. ரைட். அதர் ரெக்கமெண்டேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்ஸினுடைய ஃபிஸ்கல் டெபிசிட், கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஃபிஸ்கல் டெபிசிட்னா பாரோயிங், அவ்வளோதான். அந்த வருஷத்துக்கு அவங்க பட்ஜெட்டுக்காக கடன் வாங்குறது தான் ஃபிஸ்கல் டெபிசிட் நம்ம சொல்கிறோம். ஒரு ஸ்டேட்டுமே அவங்க 3%க்கு மேலே வாங்கக்கூடாது. அவங்களுடைய ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அவங்களுடைய ஸ்டேட்டினுடைய டொமஸ்டிக் ப்ராடக்டில் இருந்து 3%. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு 7 லட்சம் கோடி வருமானம் வருது அப்படின்னா அது ஒரு 3%. அதில் நீங்கள் ஒரு 3% மட்டும்தான் நீங்கள் வந்து கடனாக வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2030-31க்குள்ளே நீங்கள் வாங்குகிற கடனுடைய மதிப்புங்கிறது 3.5% ஆஃப் ஜிடிபியாக ஆகிடணுங்கிறாங்க. இப்போ கரண்ட்டில் பார்த்திங்கன்னா 4% மேலே நம்ம வாங்கிட்டு இருக்கோம். 2030-31க்குள்ளே நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்குகிற ஃபிஸ்கல் டெபிசிட்னுடைய அளவுங்கிறது 3.5% ஆஃப் ஜிஎஸ்டிபியாக மாறணும் அப்படிங்கிறது ஒரு ரெக்கமெண்டேஷன். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்டில் இருந்து ஒரு 3% அளவுக்கு தான் கடன் வாங்க முடியும். இந்த ஜிஎஸ்டிபி வந்துட்டு ஒரு 1 லட்சம் கோடி அப்படின்னா ஒரு 3000 கோடி தான் நீங்கள் வந்துட்டு கடனாக வாங்க முடியும். அதுதான் இங்கே வந்து கணக்கு. ரைட்டுங்களா? ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிறேன். ரைட். ஸோ இதில் இந்த ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட்ஸ் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த கடன் வராதுங்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், ஃபினான்ஸ் கமிஷன் சொல்கிறாங்க. அது என்ன சார் எஸ்ஏஎஸ்சிஐ, அதாவது ஸ்டேட்ஸுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 50 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத கடன் தராங்க. எதுக்குன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு. அந்த கடனை இந்த 3%ல் கொண்டு வராதிங்கிறாங்க. அந்த கடன் தனி, அதை விட்டுருங்க. அது இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க கடன் வாங்குகிற அமௌண்ட்டுங்கிறது அந்த ஸ்டேட்டினுடைய ஜிடிபியிலேருந்து 3%க்கு மேலே போகக்கூடாது. ரைட். அதே மாதிரி ஆஃப் பட்ஜெட் ஃபினான்சிங், இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ரிசார்ட் பண்ணுற ஆஃப் பட்ஜெட் ஃபினான்சிங்கை கம்ப்ளீட்டாக நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணணும். அது என்ன ஆஃப் பட்ஜெட் ஃபினான்சிங் அடுத்த டாபிக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபினான்ஸ் கமிஷன் வந்துட்டு நிறைய கன்சர்ன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிஸ்கல் பாப்புலிசம், அதாவது ஒரு பாப்புலிஸ்ட் மெஷர். ஒரு எலெக்ஷன் வருதுன்னு வைங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா வருஷமும் எலெக்ஷன் இருக்குங்க. ஒன்று ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் அசம்பிளி எலெக்ஷன், இல்லாட்டி பார்லிமெண்ட் எலெக்ஷன், இல்லாட்டி லோக்கல் பாடி எலெக்ஷன். அப்போ அங்கே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அங்கே இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நிறைய பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ், ஸோ மக்களை போய் எளிதில் சென்றடைகிற மெஷர்ஸை எடுக்கிறாங்க. அது தப்பு ஒன்றும் கிடையாது, மக்களுக்கு அதனால் நலன் இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அதோடைய இன்டென்ஷன், எலெக்ஷன் வருது, அதில் ஜெயிக்கணும், அதுக்காக நான் ஒரு ஸ்கீம் கொண்டு வரேன், இப்படி நம்ம ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி கடன் சுமைங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. மத்திய அரசாங்கத்துக்கு இந்த வருஷம் மட்டுமே ஏற்பட்டுள்ள கடன் சுமைங்கிறது கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடி. இந்த வருஷம் மட்டும் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இப்படி கடன் சுமைங்கிறது நம்மளுக்கு பல லட்சம் கோடிகள் இருக்கிற பட்சத்தில் இப்படி புதுசாக ஒரு ஸ்கீமாக நம்ம கொண்டு வந்து அதில் சில சமயம் மக்கள் நலன் மட்டுமே அவங்களுடைய எண்ணமாக இருக்கலாம், சில சமயம் எலெக்ஷனில் ஜெயிக்கணும், அதுக்கு மக்களை கவரணும், அதுக்காக கொண்டு வரலாம், சில சமயம் ரெண்டுமே காரணமாக இருக்கலாம். என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம், காசு நம்மக்கிட்ட இல்லை.
அப்போ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் நீங்கள் கொண்டு வரும்போது ஒரு சன்செட் கிளாஸ் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. சன்செட் கிளாஸ்னால் எண்டிங் கிளாஸ். இது எத்தனை நாளைக்கு? இன்டெஃபினட்டாக போயிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அது வரைக்கும் தான் இந்த ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சன்செட் கிளாஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணுற பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணுற பப்ளிக் செக்டர்ஸ், அதில் ஒரு 308 பப்ளிக் செக்டர் பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இல்லைங்க. அதை ஏன் நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது? ரிவ்யூ பண்ணுங்கள், ரிவ்யூ பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் பவர் ஜெனரேட் பண்ணுவாங்க, அதை டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க, அதை வாங்கி மக்களுக்கும் பிஸ்னஸஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இல்லையா? தமிழ்நாட்டில் டான்ஜெட்கோ இருக்குது. இந்த மாதிரி பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸை ப்ரைவேட்டைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன். ரைட்? நல்லா கிளியராகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த ஆஃப் பட்ஜெட் ஃபினான்சிங்கையும் நம்ம கொஞ்சம் தனி டாப்பிக்காகவே பார்த்துடலாம். இதை புரியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்குள்ள நான் போகிறேன். இப்போது குணா ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் தான் கடன் வாங்கலாம் மேக்ஸிமம் அப்படின்னு குணாவுடைய அப்பா கண்டிஷன் போட்டிருக்காருன்னு வைங்களேன். நான் 10,000 ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கினா மாட்டிப்பேன். நான் பேங்க்கில் போய் 10,000 ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கினா எங்கள் அப்பா என்னை திட்ட போகிறாரு. என் மேலே கண்டிப்பாக நிறைய ஒரு கடுமையான நடவடிக்கை கண்டிப்பாக இருக்க தான் போது, நிறைய சாங்ஷன்ஸ் போடுவார்னு வச்சுப்போமே. ஸோ குணா அதிகபட்சம் 10,000 தான் கடன் வாங்க முடியும் ஒரு மாதத்தில். நான் ஏற்கனவே வாங்கிட்டேன், எனக்கு இன்னும் காசு தேவைப்படுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், என் நெருங்கிய நண்பர் ஜான் இருக்கார். அவர் ஜான்கிட்ட போயிட்டு, இப்போ ஜான் எனக்கு கொஞ்சம் காசு கடன் வாங்கித்தாங்க, நீ உன் பேரில் கடன் வாங்கு, ஒரு 2,000 ரூபாய் கடன் வாங்கு, நீ உன் பேரில் வாங்கி எனக்கு கொஞ்சம் கொடுத்துறேன், நான் உனக்கு திருப்பி தரேன், நான் அதை திருப்பி கொடுத்துட்றேன். ஸோ இதில் என்னென்னா, இந்த கடன் நேரடியாக ஜானுடைய பேரில் தான் இருக்கும். இந்த கடன் நேரடியாக ஜான் பேரில் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே இந்த கடன் வாங்குறது குணா தான் வாங்குறாரு, குணா தான் திருப்பி கொடுக்க போகிறாரு. ஆனால் இது குணா பேரில் இருக்காது. ஸோ இந்த குணா அப்பாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குணா 10,000 தான் வாங்கியிருக்காருன்னு. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஒட்டுமொத்த குணாவுடைய அவுட்ஸ்டாண்டிங் டெப்ட் நிலுவைத் தொகை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 ரூபாய். ஆனால் குணா அப்பாவுக்கு 10,000 நினச்சிக்கிட்டு இருப்பார். ஆனால் குணாவுடைய டெப்ட்டுங்கிறது 12,000. இதுக்கு பேர் தாங்க ஆஃப் பட்ஜெட் ஃபினான்சிங். நம்ம குணாவை தூக்கி கவர்மெண்ட்டாக போடுங்க, குணாவை தூக்கி கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ, ஃபினான்ஸ் கமிஷன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. குணா கவர்மெண்ட், ஜான் பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ், ஸ்டேட் ரன் பண்ணுற பப்ளிக் செக்டார்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணுற பப்ளிக் செக்டார்ஸ். சரிங்களா? இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ண தெரியுமா, நமக்கு தான் சொல்லிட்டாங்க இல்லையா, 3% மேலே வாங்காத, நாட் மோர் தென் 3% ஆஃப் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதுக்கு மேலே நீ வாங்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போது என்ன சொன்னேன், மேக்ஸிமம் 10,000 ரூபாய் தான் வாங்க முடியும். அதாவது இந்த 3% தான் 10,000 வச்சுக்கோங்க. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துக்கோங்களேன், நிறைய காசு தேவைப்படுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே தமிழ்நாடு கவர்மெண்ட் ரன் பண்ணுற பப்ளிக் செக்டார்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்கக்கிட்ட போயிட்டு, எப்பா நீ உன் பேரில் ஒரு 2,000 ரூபாய் கடன் வாங்கு, அது உன் பேரில் தான் நிற்கும். ஏன்னா பப்ளிக் செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்ட் ஓன் பண்ணாலுமே அது ஒரு தனி என்டர்பிரைஸ், அவங்களுக்கு தனி பட்ஜெட், தனி எல்லாமே தனி. ஆனால் அதை ஓன் பண்ணுறது தான் கவர்மெண்ட். ஸோ பப்ளிக் செக்டர், நீ கொஞ்சம் 2,000 ரூபாய் வாங்க, நீ வாங்கி எனக்கு கொடுத்துரு, நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன். இப்போ என்னென்னா, அந்த ஃபிஸ்கல் டெபிசிட்ங்கிற கேல்குலேஷனில் வெறும் 10,000 ரூபாய் மட்டும் தான் நிற்கும். ஸோ மக்களும் நீங்கள் அசம்பிளியில் இருக்கிற எம்எல்ஏஸும் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஓஹோஹோ 3%க்குள்ளே தான் வாங்கியிருக்காங்க, 10,000 தான் வாங்கியிருக்காங்க, சிறப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே கண்ணுக்கு தெரியாமல் இன்னும் 2,000 ரூபாய் வாங்கி ஒட்டுமொத்த டெப்ட் பேர்டன் பார்த்திங்கன்னா 12,000 ரூபாவாக இருக்கும். இந்த பணத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பே பண்ணணும். அப்போ கடன் சுமைங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே தான் விழுது. அதுக்கு வட்டியும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பே பண்ணணும். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒருத்தவங்களுடைய ஆட்சி முடிஞ்சு அடுத்த அரசாங்கம் வரும் பொழுது அவங்க மேலே அந்த பேர்டன் விழும். கண்ணுக்கே தெரியாமல் இருக்கும். நம்ம மக்கள் நினச்சிக்கிட்டு இருப்போம் 10,000 தான் வாங்கியிருக்காங்க, ஆனால் அதிகமாக வாங்கியிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஆஃப் பட்ஜெட் ஃபினான்சிங். இதை நிறுத்துங்க, முழுமையாக நிறுத்துங்க. கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறதை நிறுத்தியே ஆகணும் அப்படிங்கிறத ஃபினான்ஸ் கமிஷன் ரொம்ப கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை ஒட்டி தான் இந்த ஆஃப் பட்ஜெட் போரையும் நான் இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக நடத்தினேன். ரைட்? உங்களுக்கு நான் நடத்தின டாபிக் எல்லாமே நல்லாவே புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின்ஸ்க்கும் இந்த ஃபினான்ஸ் கமிஷன்லாம் ரெக்கமெண்டேஷன் பற்றி கேள்விகளும் வரலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி மட்டும் இல்லை, மற்ற இனிஷியேட்டிவ் பற்றியும் உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் தான் எங்களுடைய உண்மையான மோட்டிவேஷன். ரைட்? உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 2 டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் குணா மதிவாணன்.